ஓம் ஸ்ரீதர நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மணி ஸ்பெல், அதாவது மணிக்கான பணத்திற்கான மந்திர சொல் தான் பார்க்க போறோம். இந்த மந்திர சொல் மேலை நாடுகளில் மிடிவல் பீரியடுங்கிற டைம்ல யூஸ் பண்ணது. இந்த மந்திர சொல் 7 ஒன்றா சொல்லணும். ஆனால் ஒரு மந்திர சொல் சொன்ன பிறகும் நீங்கள் கண் சிமிட்டணும். அது ஒரு எனர்ஜி, ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல இந்த 7 மந்திர சொல்லும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ, பண தேவை இருக்கோ, அப்போ இந்த வார்த்தையை சொல்லுங்கள். முதல் வார்த்தை டைன். அப்படி சொன்ன பிறகு ஒரு வாட்டி கண் சிமிட்டணும். நெக்ஸ்ட்டு பேட்ஸர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கண் சிமிட்டணும். அப்புறம் எஸ்கெல் கண் சிமிட்டணும். டுசே ஒரு தடவை கண் சிமிட்டணும். வூட்டான் அதுக்கும் கண் சிமிட்டணும். கிளிம்போ அதுக்கும் ஒரு கண் சிமிட்டணும். ஜேஷல், ஜெட்டின்ரே இது எல்லாமுமே ஒரு வார்த்தை சொன்ன பிறகும் ஒரு தடவையும் கண் சிமிட்டிகிட்டே இருக்கணும். இந்த 7 வார்த்தையும் மந்திரம் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஸ்பெல் காஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மந்திரம் போடுறது, ஒரு தந்திரம் போடுறது அப்படின்னு. அப்போ இந்த ஸ்பெல்லுக்கு நம்ம ஒரு வாட்டி கண் சிமிட்டணும். ஒரு வார்த்தைக்கும் இப்போ ஊட்டான் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஊட்டான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கண் சிமிட்டணும், ரெண்டும் சேர்த்து சிமிட்டணும். அந்த மாதிரி 7 வார்த்தைகளும் சொல்லுங்க. 7 வார்த்தைகளும் சொன்ன பிறகு ஒரு தடவை கண் சிமிட்டுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வேணும், பணத்திற்காக நான் ஒரு மந்திர சொல் போட போகிறேன், நான் ஒரு ஸ்பெல் போட போகிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் சின்ன குழந்தைகளெல்லாம் நம்மளுக்கு ஜீபூம்பா அப்படிலாம் சொல்லி தருவாங்க. சொல்லியிருக்காங்களா? உங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்களா? ஜீபூம்பா போடுறேன், எங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்லாம் சின்ன வயசு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மந்திரம் எல்லாம் காட்டுவாங்க, இந்த மேஜிக் எல்லாம் காட்டுவாங்க. அப்போ ஜீபூம்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெல், ஒரு மந்திரம் தான் இது. ஸோ தீஸ் ஆர் மேஜிக் ஸ்பெல். எதுக்குன்னா பணத்திற்காக. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள், கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள்.